ஆய்ந்து சிவந்தது அறிஞரும் நெஞ்சம் தினமும் ஈந்து சிவந்தன எம்ஜிஆர் இருகரமே. எங்கள் வீட்டு பிள்ளை ஏழைகளின் கோடம் அந்த குணமுள்ள கலை மன்னன் மக்கள் திலகம் எங்கள் எம்ஜிஆர் மன்னன். ஓபிஎஸ் சசிகலா அவர்களை கட்சியில சேர்ப்பதற்கான இந்த நடவடிக்கை நினைக்கிறீங்களா? இல்லைங்க, நான் தனித்தனியாக யாரை பற்றியும் சொல்ல விரும்பலை. தனித்தனியாக நான் யாரை பற்றியும் பேச விரும்பலை. நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும், வாய் நாடி வாய்ப்பை செயல், அவ்வளோதான். ஒரு நோய்க்கும் ஒரு மருந்துண்டு, புரியுதா? அந்த நோயை அறிந்து அதற்கான மருத்துவ சிகிச்சை கொடுங்கள் என்பதுதான் என்னுடைய கோரிக்கையை தவிர தனித்தனியாக நான் யாரையும் குறிப்பிட்டு இதற்கு தீர்வு காணுங்கள் இதற்கு தீர்வு காணுங்கள் என்று நான் சொல்ல தயாராக இல்லை. ஏனென்றால் நான் இந்த கட்சி நன்றாக இருக்க வேண்டும், இந்த கட்சி வெற்றி பெற வேண்டும், இந்த கட்சி தொடர்ந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் புகழை, அவருடைய எண்ணத்தை, கொள்கையை மக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும். இதுதான். அதனால் நான் தனித்தனியாக எனக்கு கேட்காதீங்க. ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒற்றுமையாக இருந்தால் அதிமுக பலமாக இருக்கும். அதிமுக பலமாக இருந்தால் அதற்கு கூட்டணியாக எவ்வளவு பேரை முடியுமோ அவ்வளவு பேர்களையும் கூட்டணியில் இணைத்து எத்தனை கோடி பணங்கள் கொட்டினாலும், வாக்குகளுக்கு பணம் கொடுத்தாலும் அதையும் மீறி வெற்றி பெறுகின்ற அளவிற்கு மக்கள் சக்தியை ஒன்று திரட்ட வேண்டும். இந்த இயக்கம், நீங்கள் பழைய வரலாற்றை கொஞ்சம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் தம்பி. 77 தலைவர் மறைகின்றவர் 87 வரை தொடர் வெற்றியை பெற்றார். இந்த சரித்திர சாதனை இந்தியாவில் யாரும் செய்யவில்லை. ஒரே ஒரு ஆள் தொடர்ந்து 3 முறை வெற்றி பெற்று முதல்வரானார் என்ற வரலாறு யாரும் படைக்கலை. அப்போ என்ன பொருள்? அந்த மக்கள் சக்தியினுடைய வாரிசுகள், பிம்பங்கள் தான் இன்றைக்கும் இருக்கிறார்கள். அப்படி என்றால் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை முதன்மைப்படுத்தி அவரது சேவைகளை எல்லாம், அவருடைய நோக்கங்களை எல்லாம், அவருடைய பண்புகளை எல்லாம் ஒவ்வொரு தலைமுறைக்கும் கொண்டு செல்லத்தக்க வகையில் திரைப்படங்களில், காட்சிகளில், பாடல்களில், வசனங்களில் பதிவு செய்திருக்கிறார். அது எல்லா காலத்திற்கும் இந்த மண்ணும் மக்களும் இருக்கின்ற வரை அந்த கருத்துக்கள் தேவைப்படும். அந்த கருத்துக்களை மக்கள் மத்தியில் கொண்டு சென்றாலே நாம் நிச்சயமாக மாபெரும் வெற்றியை பெற முடியும். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அதிமுகவின் குலதெய்வம். குலதெய்வத்தை வணங்கலினா குடும்பம் குலநாசம் அப்படின்னு. இத்தகைய நிலைக்கு காரணமே புரட்சித் தலைவரை இன்னும் முதன்மைப்படுத்தி அவரது பாதையில் இந்த கட்சியை கொண்டு செல்ல வேண்டும். மத்திய அரசினுடைய அதிகார மையம் என்பது ஒரு மாநில ஆட்சியில் இருக்கிற கட்சிக்கும் முக்கியம், மாநில எதிர்க்கட்சிக்கும் முக்கியம். அப்படி என்றால் மாநிலத்தில் ஆளும் கட்சியை எதிர்த்து நீங்கள் தேர்தல் களத்தில் நிற்க வேண்டும் என்றால் மத்திய ஆட்சியோடு தான் இருக்க வேண்டும், கூட்டணி வைக்க வேண்டும். இதுதான் எம்ஜிஆர் ஃபார்முலா. என்ன தெரியுமா ஃபார்முலா? சீட்டு ஃபார்முலா என்ன தெரியுமா? எல்லாம் தெரிஞ்சுக்கங்க. மாநில தேர்தல் என்றால் அதிமுகவுக்கு கூடுதல் இடங்கள், பாராளுமன்றம் என்றால் காங்கிரஸுக்கு கூடுதல் இடங்கள். இப்படி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஒரு ஃபார்முலாவை வகுத்து கட்சியையும் ஆட்சியையும் நடத்தினார். அத்தகைய வீரமிக்க, மக்கள் நலன்மிக்க, எல்லா இடங்களிலும் எல்லா நேரங்களிலும் துடிப்புடன் செயல்படுகின்ற தொண்டர்களை கொண்ட ஒரு மாபெரும் மக்கள் இயக்கம் இது. இந்த மக்கள் இயக்கத்திற்கு சோதனை வரக்கூடாது, தோல்வி வரக்கூடாது. இந்த இயக்கம் மாபெரும் வெற்றியை பெற வேண்டும். அதற்கு என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது என்பதுதான் என்னுடைய கருத்தினுடைய மையப்புள்ளி. அறிக்கையில் வெளியிட்ட கருத்துக்களை நேரடியாக செயல்படுத்துவதற்கு அதிமுகவில் இப்போ முக்கிய பொறுப்புகள் இருக்கவங்களை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இந்த தொடக்கத்தை நீங்கள்
தொடங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது? இல்லை எல்லாம் நடக்கும். நீங்கள் அதை நான் ஒன்றொன்னே தனித்தனியாக சொல்ல விரும்பலை. இதற்கான எல்லா முயற்சிகளையும் நான் மேற்கொள்வேன். என்னென்ன முயற்சிகள் தேவையோ, என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டுமோ அத்தனை காரியங்களையும் முன்னெடுத்து கொண்டு செல்வேன்.